வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாள்ல 4 முக்கியமான சிறப்புகள் நமக்கு இருக்கு. இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வராது. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு இப்ப நான் சொல்ல போற பொருளை பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும். உங்க பர்ஸ்ல பணம் வைக்கிறதுக்கு இடமில்லாத வகையில பணம் நிரம்பி வழியும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான பரிகாரங்களை தான், அந்தந்த நாளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான பதிவுகள்ல உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஜாயின் பட்டன்ல சேரணும்னு விருப்பப்படுறவங்க அதோட டீடைல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு 4 முக்கியமான சிறப்புகள் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது என்னென்ன சிறப்புகள்னு ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இன்னைக்கு ஆவணி மாசத்தோட முதல் நாள். ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மாசம் ஃபுல்லா எந்த விதமான கஷ்டமும் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கொடுக்கும். அடுத்ததா இன்னைக்கு சனி பிரதோஷம். பொதுவா பிரதோஷ நாள்னாலே நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட பிரதோஷம் சனிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். உங்களால முடியும்னா இன்னைக்கு கோவிலுக்கு போய் சிவ வழிபாடு செய்யறதுக்கு பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களை நந்தியம் பெருமானோட காதுகள்ல நீங்க இன்னைக்கு சொன்னீங்கன்னா அந்த நந்தியம் பெருமான் சிவபெருமானோட கவனத்துக்கு கொண்டு போவாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம சிவபெருமான தரிசனம் செய்யும் போது மற்ற தெய்வங்களோட அருள் முழுமையா நமக்கு கிடைக்கும். ஏன்னா தேவர்கள்ல இருந்து எல்லா தெய்வங்களும் சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்துல செய்யக்கூடிய அபிஷேகங்களை பாக்கிறதுக்கு, சிவபெருமான தரிசனம் செய்யறதுக்கு வர்றதா சொல்லுவாங்க. அதுலயும் சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால உங்களால முடியும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு தவறாம போய் சிவர் தரிசனத்தை நீங்க செய்யுங்க. அடுத்ததா 3வது சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கான பதிவு நம்ம சேனல்ல ஏற்கனவே கொடுத்திருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 4 முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். அதாவது 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு வரும். மாசி மாசத்தோட முதல் நாள், வைகாசி மாசத்தோட முதல் நாள், ஆவணி மாசத்தோட முதல் நாள், கார்த்திகை மாசத்தோட முதல் நாள். இந்த 4 நாட்கள்லயும் நமக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்தது. ஏகாதேசி திதி எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததா இருக்கோ அதை விட சக்தி வாய்ந்ததுதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். விரதங்கள்லயே சக்தி வாய்ந்தது ஏகாதேசி விரதம்னு சொல்லுவாங்க. அதை விட சக்தி வாய்ந்ததுதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நாம செய்யக்கூடிய அபிஷேகங்களுக்கும் பூஜைகளுக்கும் வழிபாடுகளுக்கும் பல மடங்கு சக்தி கிடைக்கிறதா சொல்லுவாங்க. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல பெருமாள் கோவில் இருக்கு, உங்களுக்கு பெருமாள் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா தவறாம போய் பெருமாளையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இப்படிப்பட்ட விஷ்ணுபதி புண்ணிய காலம் சனிக்கிழமையோட, அதாவது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த சனிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இப்படி இந்த நாள் பாத்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. சரி, இப்போ அந்த 4வது சிறப்பு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு தேதி 17. இந்த 17ல இருக்கக்கூடிய 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா ஆகஸ்ட் மாசம், இதுவும் நமக்கு 8வது மாசம். அடுத்ததா இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகை, வருஷத்துல இருக்கக்கூடிய 2, 2, 4 இதை ஆட் பண்ணாலும் நமக்கு 8ங்கிற நம்பர் தான் வரும். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 8, 8, 8ங்கிற சேர்க்கை இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான சேர்க்கைன்னே சொல்லலாம்.
இந்த டைம்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் படி எந்த ஒரு போர்ட்டலும் நமக்கு ஓபன் ஆகாது. ஆனா இந்த மாதிரியான எண்களோட சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இப்படிப்பட்ட நாள்ல நாம கேட்கக்கூடிய வரங்களுக்கு நிச்சயமா கை மேல நமக்கு பலன் கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அளவில்லாத பணத்தை ஈர்த்து கொடுக்கும்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் தான் 8. அந்த வகையில இந்த 888ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம பார்க்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்கிருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரே ஒரு பட்டை நமக்கு தேவைப்படும். அடுத்ததா எழுதுறதுக்கு கிரீன் கலர் அப்படி இல்லனா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர் இதுல ஏதாவது ஒண்ண நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். குறிப்பிட்ட பெஸ்டான டைம்ங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். சரி, இப்போ உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு அமைதியான ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாத எந்த விதமான சத்தமும் இல்லாத இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மொபைல் போன் எல்லாம் சைலண்ட்ல போட்டுருங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் அந்த சிவபெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டையில 888ங்கிற ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. வேற எதுவுமே எழுத தேவையில்லை. 888ங்கிற நம்பரை மட்டும் எழுதினா போதும். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி உங்க குறிக்கோளை செட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது பண கஷ்டம் தீர்றதுக்காகவும் வறுமை நீங்கிறதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஆனா பணவரவு அதிகரிக்கணுங்கிற குறிக்கோளை மட்டும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. சரி, இப்போ நாம பட்டையில 888ங்கிற நம்பர் எழுதினதுக்கு அப்புறமா இந்த பட்டைய உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற ஸ்விட்ச் வேர்டு ஃப்ரேஸ நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும். டிவைன் ஆர்டர் டுகெதர் கவுண்ட் நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். டிவைன் ஆர்டர் டுகெதர் கவுண்ட் நவ். இந்த ஸ்விட்ச் வேர்ட் ஃப்ரேஸ உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லுங்க. உங்களால முடியும்னா 8 நிமிஷத்துக்கு அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லணுமேங்கிறதுக்காக வேக வேகமா சொல்லக்கூடாது. நிறுத்தி நிதானமா உங்க மனசுக்குள்ள உணர்ந்து நீங்க சொல்லணும். இந்த ஸ்விட்ச் வேர்டு பாத்தீங்கன்னா பணவரவுல ஒரு மிராக்கலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒரு 8 நிமிஷத்துக்கு நீங்க தொடர்ந்து சொன்னதுக்கு அப்புறமா உங்க கையில வச்சிருக்கக்கூடிய அந்த பட்டையை எடுத்து உங்க பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட இந்த பட்டைய நீங்க வைக்கலாம். இந்த பட்டை அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த பட்டையை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில எல்லாருமே செய்யக்கூடிய வகையில சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே கண் கூட பாப்பீங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.